வருண் போனை எடு வருண். என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் வருண் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? அவனும் கால் பண்ணல. என்னாச்சு வருணுக்கு? ஒருவேளை இந்த தேவா எதனா போய் மிரட்டி இருப்பானோ வருண? வருண் விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பு இல்லையே. ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தெரியாதா? சரி, காலேஜுக்கு போய் பார்ப்போம். மீனா, எங்க கிளம்பிட்ட? அப்பா காலேஜுக்குப்பா. காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான். நீ காலேஜுக்கு போய் படிச்சு கீழ்ச்ச வரைக்கும் போதும். இனி வீட்லயே இரு. உனக்கும் தேவாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். அதனால நீ காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம். அப்படியே படிக்கணும்னு ஆசை இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா படி. அப்பா என்ன சொல்றீங்க? அந்த தேவா கூட எனக்கு ஏப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்க? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க நீங்க? யார கேட்டு முடிவு பண்ணணும்? யார கேட்கணும்? உன் நடத்தைய ஊரே சிரிக்குது. என் மானத்தை வாங்கிட்டேடி. உன்னை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செல்லம் கொஞ்சம் வளர்த்த. இன்னைக்கு ஊரே என்ன பார்த்து காரி துப்புறாம நடந்துகிட்ட நீ. இனி நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். கூடிய சீக்கிரம் என்ன, அடுத்த வாரமே உனக்கும் தேவாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். ஒழுங்கா வீட்லயே அடக்கொடக்கமா இருக்க பாரு. அப்பா அவன் நல்லவன் இல்லப்பா, அவனை நம்பாதீங்கப்பா. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லவனா அவன் கெட்டவனான்றது எனக்கு தெரியும். நீ சொன்னதை மட்டும் செய். உள்ள போ. அப்பா நான் சொல்றதை கேளுங்க. வாய மூடு மீனா. இது வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க. என்ன கை நீட்ட வச்சிடாத. அழறியா? அழு. உன்னை பெத்ததுக்கு நான் தான் அழணும், நீயே அழற. உள்ள போன்னு சொன்னல. சரிங்கப்பா, போற உள்ள. என்னாலுமே இப்படி நான் சொல்லி புரிய வைப்பா அப்பாக்கு. ஓ, நீதான் மீனாவா? என்ன உன் உருவத்திலே வந்துட்ட திடீர்னு? உருவத்துல என்ன இருக்கு? சரிதான், மேற்கொண்டு சொல்லு சீக்கிரம். அந்த தேவா அவங்க அம்மாவை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே மகளுக்கு கொடுக்க வேண்டிய சீரா என்னுக்கு சேர வேண்டிய சொத்தை அவன் பேர்ல எழுதிக்க வச்சான் அந்த தேவா. எங்க அப்பாவும் அவனோட நடிப்பை நம்பி அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு தன் மகளை கட்டி கொடுக்க போற இடமாச்சேன்னு அவன் பேர்ல அவர் பேர்ல அந்த சொத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பாவும் அந்த தேவா வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுல நான் தனியா தூங்கிட்டு இருக்கும் போது என்னதான் சொத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா சும்மா சொல்லக்கூடாது. செம்ம அழகா இருக்கா. பக்கத்துல போலாமா? எப்படியா இருந்தாலும் நாம தானே இவளை கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன அழகா இருக்கா. உனக்கு அறிவில்லையா? எவ்வளவு தைரியம் என்ன ரூமுக்கு வந்திருப்ப? நான் உன்கிட்ட சும்மா பேசலாம் தானே வந்த மீனா. அதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டு அடிச்சுட்ட. கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறியே. போடா, உன்னை எப்பவுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். போவ உனக்கு வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அப்பா, உங்களுக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரியாது. இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. நீங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ள உன் கூட பேசத்தானே வந்தாரு. அவரை போய் நீ கை நீட்டி அடிச்சிருக்க. அடிச்சது இல்லாம வீட்டை விட்டு போயிடுவேன்னு எங்களை மிரட்டுற. ரொம்ப திமிருதான் உனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, விடுங்க. அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாமா. ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. நீங்க எவ்வளவு பொறுமையா பெருந்தன்மையா பேசுறீங்க. அவ அதுல காதுல கூட வாங்க தயாரா இல்லாம கோவப்பட்டு இருக்கா. அப்பா, இவனோட சுயரூபம் தெரியாம இவனை போய் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் நடிப்புடி. உன்னை சும்மா விட மாட்டேன். என் மேலயா கைய வச்ச? மாப்பிள்ள, நீங்க வாங்க. சரிங்க மாமா. உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். சரி, நீங்க வர வரைக்கும் மீனா கிட்ட எதனா பேசலான்னு வந்தேன். அவ என்னடா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவ அப்படிதான் மாப்பிள்ள. அவ ரொம்ப திமிர்ல ஆடுறா. செல்லம் கொடுத்து வளர்த்தினல்ல, அதான் இவ்வளவு திமிரு பிடிச்சிருக்கு. நீங்க வாங்க. சரிங்க மாமா, இந்த வரேன். என்ன மீனா, உன்னை பார்த்து பேசலான்னு ஆசையோட வந்தா இப்படி அரைஞ்சிட்டியே.
ஏய், உன் நடிப்பெல்லாம் எங்க அப்பாவோட நிறுத்திக்க. என்கிட்ட நடிக்காத. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். போ மீனா, நீ என்னை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு உனக்கு. கல்யாணம் ஆனதானே, போடா. இருக்குடி உனக்கு. இந்த பொறுக்கி கூட போய் கல்யாணமா எனக்கு? அதை விட நான் தூக்க மாட்டி செத்துருவேன். என்ன சொல்றீங்க? அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சுப்பா, ஏன் அழறீங்க? என்னோட உயிர் நண்பன் இறந்துட்டாமா. சின்ன வயசுல இருந்தே நண்பன். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட தான் பகிர்ந்துப்பேன். உன்னோட கல்யாண விஷயத்த கூட முதல்ல அவன்கிட்ட தான் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் என் நண்பனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் அத்தை வீட்டுல போய் தூங்குமா, சரியா? தனியா இங்க இருக்க வேண்டாம். நான் உடனே கிளம்பணும். வரமா? ஹலோ, நான் அந்தம்மா அண்ணன் பேசுறேன். நான் அவசரமா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. இன்னைக்கு நைட்டு மீனா உங்க வீட்டுல தான் வந்து இருப்பா. கொஞ்சம் பாத்துக்குமா, நான் காலையில வந்துடுறேன். அத்தை வீட்லயா? அங்க அந்த தேவா பொறுக்கி இருப்பானே, அங்கெல்லாம் போய் என்னால இருக்க முடியாது. நம்ம வீட்டுல யார் வரப்போறா? நான் தனியா நம்ம வீட்டுல தான் இருப்பேன். மீனா நைட்டு இங்க தான் வருவான்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணுமே. நேரம் இவ்வளோ ஆகிடுச்சு. ஆனா அவன் வண்டி எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே. புள்ள தனியா வீட்டுல என்ன பண்றா தெரியலையே. தேவா, டி தேவா. என்னம்மா? டே தம்பி, மாமா அவசரமா வெளியூர் போனோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. மீனா இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் அவன் தங்குவா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவன் இன்னும் காணோம். கொஞ்சம் என்ன சேத்தாச்சுன்னு போய் பார்த்துட்டோட மாமா வீட்டுக்கு போய். அப்படியா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வருணுக்கு என்ன ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் பண்ணாலும் எடுக்கல. என்னதான் ஆச்சு வருணுக்கு தெரியலையே. தனியா மாட்டினியா? உன்னை பழித்திக்க இதான் சரியான நேரம். வருணை பார்க்க இதான் சரியான நேரம். கதவை நான் தாழ் போட்டுதான் உள்ள இருந்தேன். ஆனா அவன் எப்படியோ திறந்துகிட்டு உள்ள வந்துட்டான் அந்த தேவா. அவன் உள்ள வந்ததையும் நான் கவனிக்கல. வெளியில போகும்போது அவன் பைக் தொலைவுல நின்று இருந்ததையும் நான் கவனிக்கல. நான் வருணை பார்க்கணுன்ற ஆர்வத்துல அப்படியே கிளம்பிட்டு எதையும் கவனிக்காம, அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இவ வண்டி எடுத்துட்டு இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறா? வருணோட ஊர் இதுதான் தெரியும். ஆனா வருணோட வீடு எதுன்னு எனக்கு தெரியலையே. இவ்வளவு நாள் வருண் கூட பழகியும் அவன் வீடு எதுன்னு கூட எனக்கு தெரியலையே. எப்படி கண்டுபிடிப்பேன்? வருண், வருண் வீடு. இவ்வளவு தூரம் வந்து என்னால வருண் வீட்டை கண்டுபிடிக்க முடியலையே. அது கூட எனக்கு தெரியல. இனி நான் என்ன பண்ணுவேன்?
ஏண்டி உனக்கு எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீ இந்த நேரத்துல எவனடி போய் பார்த்துட்டு வர? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் யாரையும் போய் பார்க்கல, என்னோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போனேன். சொன்ன நம்பு, நான் என் ஃப்ரெண்ட தான் பார்க்க போனேன். திரும்ப திரும்ப பொய்யாடி சொல்ற? என்ன விடு ப்ளீஸ், என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. நான் இப்போ ஒரு உயிர் இல்ல, 2 உயிரா இருக்கு. என்ன விட்டுடு. ஏண்டி எங்க எல்லார் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இப்ப அடுத்தவன் புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிற இல்ல? விடு விடு அண்ணா, விடு. சாகுடி. என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்ததுக்கு நீ சாகணும்டி. செத்து போயிட்டாளா?